ஒரு காதல். வேணா சட்டுன்னு அறுத்துட்டா உடனே செத்துருவ. மவளை நீ துடிக்க துடிக்கதான் சாவணும். சார், இந்த ஏரியா தான் சார் அந்த பசங்க இருக்கிற ஏரியா. வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். சரி, நீ கிளம்பு. ஓகே சார், கிளம்பு. ஓ கிளம்பு, போயிட்டே இரு. ஓகே ஜெயக்குமார், நீங்க மேல போய் பாருங்க. ஓகே சார். அன்பு, நீ அந்த பக்கம் போய் பாரு. ஓகே சார். பிரியா, நீ இப்படி போய் பாரு. சீக்கிரம். கான்ஸ்டபிள்ஸ், பிரியாவை ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். என்ன வலிக்குதா? கையில் உள்ளதா இருக்கா? வந்துட்டீங்களா? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? வாங்கடா வாங்க, உங்களையும் சேர்த்து வச்சு உங்களோட பார்சல் பண்ணிடுறேன். கயல், 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 டேய். சார், சார், சூர்யா சார். ஏய், ஹேண்ட்ஸ் அப். அங்கே நில்லு. அசையாத. இந்த பக்கம் திருப்பி நில்லு. ஏய், ஒழுங்கா சரண் அடைஞ்சிரு, இல்லைன்னா நான் உன்னை சுட்டுவேன். என்ன பண்ண? வேண்டாம், கிட்ட வராதீங்க. வேணாம், விட்டு. இன்ஸ்பெக்டர், துப்பாக்கி கீழே போடுங்க. ஏய், துப்பாக்கி கீழே போடலன்னா இவன் கழுத்தை அறுத்துருவேன். ஏய், சொல்றல போடு, இல்லைன்னா இவளை கொன்னுடுவேன். சொல்றல போடு, இல்ல சங்கம் அறுத்துருவேன். ஜெயக்குமார் சார், கண்ணு கீழே போட்டுருங்க. ராஸ்கல். ராஸ்கல், என்ன விடுங்க, விடுங்க. ஜெயக்குமார் வாங்க, இவனை தூக்குங்க. எங்கடா குழந்தைங்க? சொல்றா, குழந்தைங்களை எங்க வச்சிருக்க? எங்கடா வச்சிருக்க? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? சொல்றா, சொல்லு, எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்றா. அங்க இருக்க பொட்டிக்குள்ள வச்சிருக்க.
அன்பு செக் பண்ணுங்க. ஓகே சார். பிரியா சீக்கிரம் கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. கான்ஸ்டபிள்ஸ் மத்த பாக்ஸ்களை போய் பிரிச்சு பாருங்க. அப்பா சார் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏய் வாடா கைல் அடறானா. ஏய் கைல் ஓகே ராஸ்கல் எவ்வளவு தைரியம்டா உனக்கு. உன்னை என்ன பண்ற பாரு. வாடா. கைல் சார் அது டோன்ட் டாக். நான் உனக்கு படிச்சு சொன்னேன், கேட்டியா? உன்னோட இஷ்டத்துக்கு தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்ண வேலைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இந்த முறை நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறது இல்ல. நீ உன் தப்ப உணர்ற அளவுக்கு உனக்கு கொடுக்க போறேன். இதுக்கு முன்னால நீ இப்படி அதிக பிரசங்கத்தனமா காரியங்களை பண்ணப்ப நான் உன்னை வார்ன் பண்ணேன். ஒரு முறை சஸ்பெண்ட் கூட பண்ணிருக்கேன். அப்ப நீ என்ன பண்ண? நேரா பாய்ஸ் பட்டாலியன்ல போய் சேர்ந்துக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த. சரி போனா போதுன்னு சொல்லிட்டு உன்னை மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன். ஆனா இந்த முறை நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இந்த முறை வழக்கத்தை விட அதிகமாவே தப்பு பண்ணிட்டேன். இத்தனை நாளா அகாடமிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையிட்டு தான் அதிக பிரசங்கத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப ட்ரைனிங்க்கு போன இடத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ நீ டீல் பண்ணி ஆபத்தை வர வச்சிட்ட. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்மள எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பார் தெரியுமா? என்னோட முகத்துக்காக அந்த விஷயத்தை பெருசு பண்ணாம விட்டுட்டாரு. ஆனா நான் உன்னை விட போறது இல்ல. உன்னோட அடங்காப்பிடாரித்தனத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். எனக்கு அந்த கொலைகாரம் சம்பந்தப்பட்ட சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதனாலதான் நான் எப்படியாவது குழந்தைய காப்பாத்திடலாமேன்னு போனேனே தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல சார். ஒரு குழந்தை சாக போதுன்னு தெரிஞ்சோ என்னால எப்படி சார் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஓஹோ, அப்படின்னா ஸ்டேஷன்ல வேலை செய்யற இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் அவங்களுக்கெல்லாம் இல்லாத சின்சியாரிட்டி உனக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த டிபார்ட்மெண்ட்ல நீ மட்டும் தான் இருக்க. மக்கள் உன்னை நம்பிதான் இருக்காங்க. நீ வந்து காப்பாத்தலன்னா எல்லாரும் பாவம் அப்படியே செத்து போயிடுவாங்க, அப்படிதானே? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன இந்த ஊரை காப்பாத்த பிறந்த ஜான்சி ராணி நினைப்பா? என்ன சார் நீங்க ஜான்சி ராணி மாதிரின்னு சொல்லும் போதே அது எப்படி தப்பா ஆகும்? ஜான்சி ராணி மாதிரின்னு சொல்லும் போதே நான் நல்லதுக்காக போராடினேன்னு தானே அர்த்தம். ஓஹோ, உனக்கு இப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கா? அதான் போரானதை பார்த்தேனே. நடு ராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம கொலைகாரனை பிடிக்கிறேன்னு போய் மாட்டிக்கிட்டு சாக பார்த்தல. நான் மட்டும் டைம் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? உன்னால உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். ஐ மீன், உன்னால நம்ம அகாடமிக்கு கெட்ட பேர் வந்திருக்கும்னு சொன்ன. இங்க பார், நான் மறுபடியும் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது, திரும்ப கேம்ப்ல சேர்த்துக்கிறது, இது எல்லாம் பார்த்து எனக்கு உன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. அதனால நீ என்ன செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிருவேன்னு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மையில உன் மேல எனக்கு எந்த நினைப்பும் இல்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கேண்டிடேட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒவ்வொரு முறையும் நீ பண்ணது எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க போறதா இல்ல. நீ அட்வென்ச்சர் பண்றேன்னு தப்பா பண்ணி ஆபத்துல மாட்டிக்கிறதும் நான் வந்து காப்பாத்துறதும் இதெல்லாம் நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலயும் நான் உனக்கு காவல் காக்க முடியாது. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல சார். அதனாலதான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒரு நாள் லேட்டா போயிருந்தாலும் குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். அதனாலதான். Shut up. நீ போலனாலும் நாங்க போய் குழந்தைய காப்பாத்திருப்போம். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசு. அதை விட்டுட்டு நீ மட்டும்தான் புத்திசாலி, உனக்கு மட்டும்தான் சூப்பர் பவர் இருக்குங்கிற கற்பனையோட எல்லாம் இருக்காத. ஏன்னா உன்னோட பிரச்சனையே அதான். ஓகே, இதுக்கு மேல நான் எதையும் கேட்கவோ பேசவோ தயாரா இல்ல. இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. You have been terminated from this academy. உன்னால இந்த அகாடமி ட்ரைனிங்ல கண்டினியூ பண்ண முடியாது. Got it? உன்னோட ரேங்கிங் சர்டிபிகேட்லயும் பிளாக் மார்க் போட்டிருக்கேன். சார் எதுக்காக சார் அப்படி பண்ணீங்க? இது அநியாயம் சார். நீங்க பண்றது டூ மச் சார்.
இந்த அகாடமியை விட்டு என்ன அனுப்புற அளவுக்கு நான் ஒன்னும் பெருசா தப்பு பண்ணல சார். நீங்க வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பழி வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் இதை இப்படியே விட மாட்டேன் சார். நான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஓ அப்படியா? இந்தா உன் டெர்மினேஷன் லெட்டர். இதை வச்சுக்கோ. உன் கம்ப்ளைண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கெட் அவுட் ஆஃப் மை சைட். ஏய் நிஷா, சார் கையில மட்டும் தனியா பேச கூட்டிட்டு போயிருக்காரு. ஒருவேளை சார் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண தனியா கூட்டிட்டு போயிருப்பாளோ? லவ் லெட்டரா? அதுவும் ஏன் ஆள் சூர்யா சார் இந்த கையலுக்கா? சான்ஸே இல்ல. டெர்மினேஷன் லெட்டர் வேணா கொடுப்பாரு, வெயிட் பண்ணு. ஹே கயல் வராடி. கயல் வராடி. கயல், சூர்யா சார் என்ன சொன்னாரு? எதுக்கு உன்னை மட்டும் கிரவுண்டுக்கு வர சொன்னாரு? என்ன கயல், சார் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்ன கயல், அகாடமியை விட்டு டெர்மினேட் பண்றத லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஹே நிஷா, உன் மூளையே மூளைடி. நீ சொன்ன மாதிரி டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதான் நிஷா. என்ன கயல், அப்படின்னா உன்னை அகாடமியை விட்டு போக சொல்லிட்டாரா? ஆமா அகிலா. எதுக்காக இப்படி பண்ணாரு? எல்லாரும் வாங்க, அவர்கிட்ட போய் பேசலாம். என்ன எல்லாரும் உங்க லீடருக்காக குரூப்பா சேர்ந்து என்கிட்ட பேச கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா சார். கயல் இப்படி என்ன சார் தப்பு பண்ணா? பாவம், எதுக்கு அவளை வெளியில அனுப்புறீங்க? கயல் என்ன தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். அது ஏதோ குழந்தைய காப்பாத்தணும்ன்ற அக்கறையில அப்படி பண்ணிட்டா சார். இனிமே அப்படி பண்ண மாட்டா சார். என்ன இருந்தாலும் இந்த அகாடமிலேயே அவ பெஸ்ட் பெர்ஃபார்மர் சார். அதுக்காகவாது இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்களேன். ஆமா சார், நாங்கெல்லாம் இந்த அகாடமிக்கு வரதுக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கூட இல்ல. இங்க வந்ததும் தான் அறிமுகமானோம். அப்போல இருந்தே கயல் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. எங்களுக்கு ஒண்ணுனா அவ துடிச்சு போயிடுவா சார். அவளை மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு எங்க லைஃப்ல கிடைக்க வாய்ப்பே இல்லை சார். அந்த அளவுக்கு அவ எங்களுக்கு ஸ்பெஷல். நாங்கெல்லாம் ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணுன்ற கனவோட இருக்கோம் சார். அதை தடுத்துடாதீங்க சார். ஆமா சார், எங்களுக்காக கையில மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருங்க, இல்லாம போங்க. அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதுக்காக நான் அகாடமி ரூல்ஸை மீறவே முடியாது. கயல் தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரைனிங் போலீஸ் ஐடியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. என்னோட பெர்மிஷனோ இல்ல ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பெர்மிஷனோ இல்லாம அந்த ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண தப்பு இல்ல, இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பே அதான். அதனாலதான் இவங்களை டெர்மினேட் பண்ணிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் அவங்க மேலிடத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எங்க வேணா போட்டோம். ஆனா அவங்களால திரும்பவும் அகாடமிக்குள்ள வர முடியாது. சார், அவ ஏதோ தெரியாம சொல்லிருப்பா சார். அத மனசுல வச்சுக்காதீங்க சார். நீங்க வெளியில அனுப்புனா அவளோட லைஃபே அது பாதிக்கும் சார். அத மனசுல வச்சு அவளை மறுபடியும் சேர்த்துக்கோங்க சார். ஆமா சார், கயலை மறுபடியும் சேர்த்துக்கோங்க சார். அவளுக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும்னு ஒரு கனவு இருக்கு சார். அதனால தான் சார் அவ ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை அனுப்பிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார்,
கயல் பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம சேர்த்துக்கோங்க சார். அவ கண்டிப்பா நம்ம அகாடமிக்கு நல்ல பேர் வாங்கி தருவா சார். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நீங்க இப்படி ஆளாளுக்கு ரிக்வெஸ்ட் பண்றதால எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. நான் முடிவு பண்ணதுதான், அதை யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி யாரு தப்பு பண்ணாலும் சரி, உங்களுக்கும் இதே நிலைமை தான். மைண்ட் இட். Sir, good morning, sir. என்ன கையல், நீ போய் தான் ஆகணுமா? நீ போயிட்டா நாங்க மட்டும் இந்த அகாடமில எப்படி காலந்தள்ள போறோன்னே தெரியல. நினைச்சாலே அழுகியா வருது. நாம எல்லாரும் கடைசி வரைக்கும் ஒன்னா பயணம் பண்ணணும்னு பேசணுமே, அதெல்லாம் மறந்துட்டு எங்களை விட்டு போறேங்கிற. நீ ரொம்ப நெஞ்செழுத்தமானவதான். ஆனா உன்னை பிரிஞ்சு நாங்களே எப்படி இருக்க போறோம்னு தெரியல கையல். வேற வழி இல்ல தமிழ். சூர்யா சார் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம லெட்டர் வர கொடுத்துட்டாரு. நான் போயிட்டேங்கிறதுக்காக நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுக்குன்னு லட்சியம் இருக்கு, லைஃப் இருக்கு. எப்படியாவது நீங்க ஆர்வமா ட்ரைனிங் எடுக்கணும். எதிர்காலத்துல நீங்க எல்லாரும் நல்ல போலீஸ் ஆபீசரா வரணும். நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும். கயல், அப்படிலாம் பேசாத கயல். நீ என்னதான் அப்படி பேசினாலும் உனக்குள்ள இருக்கிற வருத்தம் எனக்கு தெரியுது கயல். எங்களை விட லட்சியமும் வேகமும் போலீஸ் ஆகணுன்ற கனவும் உனக்கு தான் அதிகமா இருந்துச்சு. உன்னோட கனவு நிறைவேற வேண்டாமா? அதனால நீ மனசை தளர விடாம இரு கயல். எனக்கு என்னமோ சூர்யா சார் மறுபடியும் உன்னை கூப்பிட்டு பேசுவாருன்னு தோணுது. அதனால நீ அவசரப்படாத, வெயிட் பண்ணு கயல். ஆமா கயல், நம்ம அகாடமியோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் நீ. உன்னை அனுப்புறதுல எந்த நியாயமும் இல்ல கயல். அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ண கயல்? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துற நல்ல நோக்கத்துல தானே நீ போன கயல். நல்லதுக்காக உயிரையே பணையம் வச்ச உனக்கு நல்லதுதான் நடக்கும்னு ஏன் மனசுல படுத்து கயல். நீ அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணு. கில்லா கில்லா, சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது பெரிய தப்புன்னு நினைக்கிறாரு. அவர் எல்லாமே ரூல் படி தான் நடக்கணும்னு நினைப்பாரு. ஆனா நான் எப்பவும் மனசாட்சி படி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எங்களுக்குள்ள ஒத்து போக மாட்டேங்குது. சூர்யா சார் முன்ன மாதிரி இல்ல. இந்த முறை என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. கண்டிப்பா அவர் என்ன மன்னிக்க மாட்டாரு. கயல், நீ எங்க போற கயல்? உனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னியே. கேம்ப்ல பிரேக் வந்தப்பவே நான் எங்க போறதுன்னு தெரியாம கவலைப்பட்டேன். ஆனா இப்போ என்ன நிரந்தரமா அனுப்பிட்டாங்க. நான் எங்க போக போறேன்னு எனக்கு தெரியல. கயல், உள்ள வரலாமாங்க? அப்பாடா, எங்க நீங்க கிளம்பிருப்பீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். கயல், நீங்க ஊருக்கு போக வேண்டாம். சூர்யா சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க. என்ன அன்பு, நான் போக கூடாதுன்னு இப்படியெல்லாம் போய் சொல்றீங்களா? எனக்கு தெரியும் அன்பு, இவங்கள மாதிரியே நீங்களும் நான் போக கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா என்ன பண்ண முடியும், நான் போய் தானே ஆகணும். நான் மட்டும் இல்லை கயல், இந்த அகாடமியை நீங்க போக கூடாதுன்னு தான் நினைக்குது. நீங்க போயிட்டா இந்த அகாடமிக்கே கலையே போயிடுங்க. நீங்க இல்லாம இந்த அகாடமி வெறும் டம்மி. சூர்யா சார் உங்களை நிஜமாவே வர சொன்னாரு. நீங்க கிளம்பி இருந்தாலும் உங்களை எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. என்ன அன்பு, அப்படின்னா நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? சூர்யா சார் தான் கூட்டிட்டு வர சொன்னாரா? அட, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல?
நான் போய் சொல்லுவேனா? சூர்யா சார் தான் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க கயல். கயல், நான் சொன்னேன்ல, அதே மாதிரி சூர்யா சார் உன்னை வர சொல்லிருக்காரு பாத்தியா? அவர் கண்டிப்பா உன் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாரு. நீ அவர்கிட்ட எந்த ஆர்குமெண்ட்டும் பண்ணக்கூடாது. அவர் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு மறுபடியும் அகாடமிக்குள்ள வர வழிய பாரு. இந்த சான்ஸை விட்டா அவரை சமாதானப்படுத்தவே முடியாது. ஆமா கயல், அவசரப்பட்டு எதையும் பேசிராத. கவனமா பேசி உள்ள வர வழிய பாரு. எது பேசுறதா இருந்தாலும் எங்க எல்லாரையும் மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையா பேசு. போதும் போதும், வாங்க கயல். சூர்யா சார் உங்களை அவசரமா வர சொன்னாரு. அப்படி போகலனா அதுக்கும் கோவப்பட போறாரு. சரி சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சார், சார் கையில கூட்டிட்டு வந்தாச்சு சார். சரி, நீங்க கிளம்பலாம். எஸ் சார். சார், நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா கயல், நான் தான் உன்னை வர சொன்னேன். சாரி சார், என் மேலதான் தப்பு. நான் வந்து ஜஸ்ட் ஷட் அப். நீ எதுவும் பேச வேண்டாம். நாம வெளியே போக வேண்டியிருக்கு. என் கூட வா.